Okay, metals and non-metals for the continuation. நேத்து பார்த்தது வந்து இணைதிறன் metals அது லாபம் பண்ணி சக்தி பிரதீப் கொஞ்சம் ஆன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் லூயிஸ்னு ஒருத்தரை பத்தி சொன்னோம் இல்லையா, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? லூயிஸ் எலக்ட்ரான்கள் வந்து அதோட ஆர்பிட்டால்ல எப்படிதான் அரேஞ்ச் ஆகும், 8 அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு படிச்சோம். ஸோ அந்த 8 அரேஞ்ச் ஆகுறது வந்து அதுலதான் வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அதனால 8 அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதை வச்சுதான் நம்ம வேலன்சிங்கிறத போடுறோம், இணைத்திறன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த இணைத்திறன் பத்தி படிக்கும்போது இந்த அணு எண்கள் அட்டாமிக் நம்பர் கண்டிப்பா தெரிஞ்சாதான் இணைத்திறன் போட முடியும். அணு எண்கள் அட்டாமிக் நம்பர் நம்ம கிட்டத்தட்ட எத்தனை நம்பர்ஸ் எழுதியிருக்கோம்? 18 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அட்டாமிக் நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர்ஸ் வச்சுதான் வேலன்சி நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் மெட்டலும் நான் மெட்டலும் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சோடியம் அண்ட் குளோரைடு இது ரெண்டையும் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 11. அது வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடும். ஸோ அப்படி கொடுத்ததுனால அது பாசிட்டிவா மாறும். அண்ட் குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கும். ஸோ அது எப்படி இருக்கும்? நெகட்டிவா மாறும். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து என்ன பாண்டிங்? அயானிக் பாண்ட், அயனிக் பிணைப்பு. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே வந்து ஒரு பாண்டிங் நடக்கும்போது ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுத்ததுன்னா அது வந்து என்னது? ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது என்ன இதா மாறும்? பிளஸ்ஸா மாறும். சரியா? எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அது என்னதான் மாறும்? மைனஸா மாறும். அப்போ எலக்ட்ரானை கொடுக்கறது எல்லாமே மெட்டல்ஸான்னு கேட்டா ஆமா, மெட்டல்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? எலக்ட்ரானை கொடுக்கும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரானை என்ன செய்யும்? வாங்கிக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உள்ளதுதான் வந்து அயானிக் பாண்டு. இந்த மாதிரி ரெண்டுக்கும் பாண்டு நடக்கிறதுக்கு ரெண்டுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு காரணம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது நிலைமின் கவர்ச்சி விசை. ஓகேவா? இந்த பொதுவா அயானிக் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் இன்னொன்னு மெக்னீசியம் குளோரைடு சொன்னோம். அது எல்லாமே எப்படி இருக்கும்? அதோடைய ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்தோம்? அது எல்லாமே சாலிடா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அதோட மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டும் ஹையா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர்ல இது சாலிபிள், கரையுமா கரையாதா? கரையும். பட் இன்சாலிபிள் இன் சால்வெல், கரைப்பான்கள்ல கரையாது. கரசின், பெட்ரோல் இதுல எல்லாம் என்ன செய்யாது? கரையாது. ஓகேயா? சோ இதுதான் இதோடைய பேசிக் பாயிண்ட்ஸ் இதுல நம்ம பார்த்தது. கடைசியா கோல்டு பத்தி சொன்னோம். கோல்டுல பியூர் கோல்டுனா அது எத்தனை கேரட்? 24 கேரட். 24 கேரட் கோல்டுல எந்த எதுவுமே ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. அதுல செய்யணும்னா அது கூட என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க? காப்பர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி காப்பர் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு 22 கேரட் கோல்டு வந்து தயாரிக்கிறோம். அந்த 22 கேரட் கோல்டுங்கிறதுல 22% சரி 22 பார்ட் என்ன இருக்கும்? கோல்டு இருக்கும். மீதி 2 பார்ட் என்ன இருக்கும்? காப்பர் அல்லது சில்வர். இதே இது கோல்டுல வேற ஏதாவது கேரட் இருக்கா? 18 கேரட்னு ஒண்ணு இருக்கு. அதுனா எத்தனை பர்சன்டேஜ்? 75%. இதுல எத்தனை பர்சன்டேஜ் சொன்னோம் ஆல்ரெடி? 91.6% சொன்னோமா? இப்ப இன்னொன்னு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கலாம். 18 கேரட்னா அது எவ்வளவு இருக்கு? செவன்டி 75% அதுல கோல்டு இருக்கும்.
ஓகேயா? சோ இது எல்லாமே நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படின்னா உலோக கலவைகள். அலாய்ஸ் அப்படின்னா மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகேயா? Mixture of two or more metals. அது எது வேணா இருக்கலாம், மத்த எந்த மெட்டல் வேணாலும் 18 கேரட்டும் ஆர்னமெண்ட்ஸ் தான். 18 கேரட்டும் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாரும் பிளான் பண்ணக்கூடாது. வீட்டில் யாராவது கேட்டா 18 கேரட் வாங்கி கொடுத்து 22 கேரட் ஏமாத்திடலாம் அப்படி பிளான் பண்ணக்கூடாது. மத்த எல்லாமே அடுத்தது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களோட கலவைதான் உலோக கலவை எனப்படும். சரியா? அலாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம்? உலோக கலவை. இதுல மெயினா வந்து அதே மாதிரி எந்த ஒரு மெட்டலும் பியூர் ஸ்டேட்ல யூஸ் பண்ண முடியாது. அது கூட ஏதாவது ஒரு மெட்டலை மிக்ஸ் பண்ணாதான் அதோடைய யூசேஜ் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கும். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இரும்பு. இரும்பை வந்து பியூர் ஸ்டேட்ல யூஸ் பண்றது கஷ்டம். ஆனா அது கூட கார்பனை சேர்த்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். ஓகேயா? அயன் பிளஸ் கார்பன். Iron is never used in its pure state. இரும்பு தூய்மையான நிலையில் எப்போதும் பயன்படுத்தப்படுவதில்லை. எதனால அப்படின்னா அயன் வந்து வெரி சாஃப்ட். ஸோ ஈஸிலி ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம ஹீட் பண்ணோம்னா ஈஸிலி வளையக்கூடிய தன்மை கொண்டது. அதனால இது பயன்படுத்த முடியாது. அதோட சேர்த்து கண்டினியூஸா எழுதிக்கோங்க. பிகாஸ் பியூர் அயன் இஸ் வெரி சாஃப்ட். And stretches easily when hot. ஏனெனில் தூய்மையான இரும்பு மிகவும் மென்மையானது.
வெப்பப்படுத்தும் போது ஈஸியாக வளையும் தன்மை கொண்டது. எளிதாக வளையும் தன்மை கொண்டது. ஸோ அதனாலதான் அயன் பியூர் ஸ்டேட் ஆஃப் அயனை யூஸ் பண்றது இல்லை. ஓகேயா? அப்ப அயன் கூட எது மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன். Iron mixed with a small amount of carbon and it becomes hard and strong. Small amount of carbon, it becomes strong and hard. இரும்புடன் சிறிய அளவு கார்பன் சேர்க்கப்படும் போது அது வலிமையானதாகவும் கடினமானதாகவும் மாறுகிறது. இப்போ இரும்பு கூட அயன் சேர்க்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்ததுன்னு கேட்டா சொல்ல தெரியணும். அயன் பிளஸ் கார்பன். Steel is a mixture of iron and carbon. எஃகு என்பது தமிழ்ல ஸ்டீல்னா எஃகு. இரும்பு மற்றும் கார்பன் சேர்ந்த கலவை. காப்பர் இல்ல கார்பன். கார்பன் சேர்ந்த கலவை. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண காப்பரும் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மாத்தி போட்டுக்கூடாது. இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா எதெல்லாம் சேர்ந்தது தெரியுமா? துருப்பிடிக்காத இரும்புனா எதெல்லாம் சேர்ந்தது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொன்னா இது கூட எக்ஸ்ட்ராவா எதெல்லாம் சேர்க்கணும்னா அயன், கமா கார்பன், கமா நிக்கல், கமா குரோமியம். ஓகே, இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். துருப்பிடிக்காத இரும்பு என்பது எதன் கலவை? இரும்பு, கார்பன், குரோமியம், நிக்கல் இது எல்லாம் சேர்ந்த கலவைதான் துருப்பிடிக்காத இரும்பு. இது வந்து எப்படி துருப்பிடிக்காதுன்னா அதோடைய மெயின் ப்ராப்பர்ட்டி அதுதான். ஓகேயா? இது எதுல யூஸ் பண்ணுவாங்க? அப்ப துருப்பிடிக்காத இரும்பு எதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? எதுல யூஸ் பண்ண சான்ஸ்? எதுல? ட்ரெயின்லயா? ஆமா, அது ஓகே. அது துருப்பிடிக்காதா? சிசல்ஸ். ஓகே. ஆக்சுவலா இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அதுல மெடிக்கல் ஃபீல்ட்ல ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா இதுலயுமே என்னதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதுல துருப்பிடிச்சுன்னா என்ன? ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே உள்ள சின்ன ப்ராப்ளம் அப்புறம் என்ன ஆயிடும்? பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமா? ஸோ அதனால அதுல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு
நிறைய அந்த மிஷின்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு. கப்பல், ஷிப்ல, அதுக்கப்புறம் விமானம், அதுல எல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது அமால்கம். அமால்கம்னா அமால்கம் அப்படின்னு சொன்னா ரெண்டு அலாய், ஒரு அலாய்ல ரெண்டு மெட்டல் இருந்ததுன்னா அதுல ஒரு மெட்டல் கண்டிப்பா மெர்க்குரி பாதரசமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அமால்கம். ஓகே, தமிழ்ல ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. If one of the metal is mercury, then the alloy is known as amalgam. உலோக கலவையில் ஒரு உலோகம் பாதரசமாக இருந்தால் அது ரசக்கலவை அல்லது அமால்கம் எனப்படும். ஓகே, அடுத்தது பிராஸ், தமிழ்ல பித்தளை. பிராஸ் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்த மிக்சர்? காப்பர் அண்ட் ஜிங்க். Cu and Zn. காப்பர் மற்றும் ஜிங்க், ஜிங்க் சேர்ந்த கலவை. பிரான்ஸ், வெண்கலம். வெண்கலம் என்பது எதெல்லாம் சேர்ந்த கலவை? காப்பர் அண்ட் டின். டின்னோட சிம்பல் என்ன சொல்லுங்க? Sn. வெண்கலம், காப்பர் மற்றும் டின். தமிழ்ல டின்னுக்கு இன்னொரு பேரு வெள்ளீயம். அவ்வளவு பியூரா தமிழ் இருக்காது, மேபி தெரிஞ்சிடும். காப்பர் மற்றும் டின். ஓகேவா? அடுத்தது இன்னொன்னு சால்டர். இது என்னதுப்பா? வெல்டிங் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? அப்ப வந்து ஒரு இது வெல்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ளூ கன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது நீங்க வந்து இது பண்ணா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். ஆக்சுவலா அது வந்து ஒரு உலோக கலவை. ஒரு அதுல என்னெல்லாம் இருக்கும் அதுதான் சால்டர்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இது வந்து இதெல்லாம் சேர்ந்ததுன்னா லெட் அண்ட் டின். லெட் அண்ட் டின். இதுக்கு தமிழ்ல நிறைய பேர் இருக்கு. என்னன்னா பட்ராசு. பட்ராசு இதுதான். மின் உருகி இலை, ஃபியூஸ் ஒயருக்கும் இதுதான். ஃபியூஸ் ஒயர் என்னென்ன இதுல மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டாலும் இதுதான் ஃபியூஸ் ஒயர். பட்ராசு அல்லது மின் உருகி இலைக்கும் இதேதான். லெட் மற்றும் டின். டின் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அது லெட்னா தமிழ்ல இன்னொரு பேர் என்ன?
காரீயம் மற்றும் வெள்ளீயம். லெட்டோட சிம்பல் என்ன? பிபி. பிபி அண்ட் எஸ்என். ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த சால்டர்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லெட் அண்ட் டின்னோட, சரியா, melting point of solder is very low. ஏன் வெரி லோவா இருக்கு? ஃபியூஸ் ஒயர் யூஸ் பாருங்க, நிறைய கரண்ட் வந்ததுன்னா மெல்ட் ஆகுனா அது ஒயர் கட் ஆகணும். அப்பதான் கரண்ட் வந்து மற்ற சர்க்கியூட்க்கு என்ன செய்யாம இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெல்டிங் பாயிண்ட் லோவா வச்சிருக்காங்க. உருகு நிலை குறைவு. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சால்டர் இஸ் வெரி லோ. மின் உருகி இலையின் உருகு நிலை மிகவும் குறைவு. ஓகே, அதே மாதிரி இந்த மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நார்மல் உள்ள மெட்டலை விட அலாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். அதாவது நார்மலா இரும்பு வந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல உருகும் அப்படின்னா, இரும்பு பிளஸ் கார்பன் சேர்த்துருக்கோம்ல, அந்த ஸ்டீல்னு சொல்றோம்ல, ஸ்டீல் வந்து அதை விட கம்மியான டெம்பரேச்சர்லயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஸோ அப்போ அலாயோட மெல்டிங் பாயிண்ட் இஸ் லோ தென் பியூர் மெட்டல். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். Melting point of alloy is low than pure metals. உலோக கலவையின் உருகு நிலை உண்மையான உலோகங்களை விட குறைவு. ஓகேயா? ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொல்லியிருப்போமா, கிங் ஆஃப் மெட்டல்ஸ்னு எதை சொல்லுவாங்க? அயன். ஓகே, இதை நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. கிங் ஆஃப் அயன். கிங் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னா அது வந்து அயன். இது எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல பார்த்திருப்போம். உலோகங்களின் ராஜா இரும்பு. அது மாதிரி மனுஷன் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மெட்டல் எதுனா என்னது? காப்பர். சரியா? ஃபர்ஸ்ட் மேன்மேட் மெட்டல் அப்படின்னா அது வந்து காப்பர். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் உலோகம் காப்பர். குதுப் மினார் எங்க இருக்கு சொல்லுங்க? டெல்லி. அது எதுக்கு ஃபேமஸ்? குதுப் மினார்னா என்ன? குதுப் மினார் எங்க இருக்கு? டெல்லி. அடுத்த பாயிண்ட் டெல்லி. இது எங்க, இது யார் கட்டினது ஆக்சுவலா? யாருப்பா? ஓகே, அவர் எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? இது இன்னும் வரைக்கும் என்ன ஆகல, துருப்பிடிக்கல. பிரசன்ட் வரைக்கும் துருப்பிடிக்கல. ஆனா இரும்புதான். எப்படி? யாராவது அதை பத்தி கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டா இது வரைக்கும் யாராலையும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஓகேயா?
குதுப்பினார் அப்படின்னு சொல்லக்கூடியது குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு கிங் வந்து இங்க இருந்தார் இல்லையா, அவர் கட்டினது. ஆக்சுவலா அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, அதை கட்டி முடிச்சது வந்து இல்துமிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கட்டி முடிச்சாரு. அவருக்கு அப்புறம் வந்த கிங் அவரு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன டைனாசிட்டியில வருவாங்கன்னா, என்ன வம்சத்துல வருவாங்க, டெல்லி சுல்தான்ஸ். ஓகே, டெல்லி சுல்தான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சத்துல வரக்கூடிய அரசர்கள் இவங்கலாம். இவங்கெல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? இந்த குதுப் மினார் கட்டின ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தான் வந்து யாரு, குத்புதீன் ஐபக்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அவர் எப்படி இங்க வந்து அரசர் ஆனார்னா, அரேபிய நாடுகள், அப்புறம் வந்து டர்க்கி, துருக்கி, இங்கெல்லாம் இருந்து நமக்கு நிறைய பேர் வந்து அப்பப்போ வந்து என்ன செய்வாங்க, படையெடுத்து வருவாங்க. சரியா, சடனா வந்து ஒரு இடத்த தாக்கிட்டு அங்க இருக்கிற கோவில்ல இருக்கக்கூடிய நிறைய தங்கத்தெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம இதுல வந்தது முகமது கோரி, அப்புறம் முகமது கஜினி. ஸோ இப்படி வந்தாங்களா அவங்க எல்லாம். அதுல முகமது கோரி கடைசியா வந்து ஒரு இடத்த புடிச்சது. அதுக்கப்புறம் இந்த யாரையும் விட்டுட்டு போயிட்டாரு, குத்புதீன் ஐபக்கை நீ இங்கேயே இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாரு. ஸோ அவரு தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டைனாசிட்டி ஆரம்பிச்சு வந்தது. ஓகேயா, மெயினா டெல்லியில. இது வந்து குதுப் மினார் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? 1600 இயர்ஸ். ஆனாலும் இது வரைக்கும் என்ன ஆகல, துருப்பிடிக்கல. ஸோ யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து இங்க வந்து தங்க தானே வந்திருக்காங்க ஆக்சுவலா. இப்போ அவங்க கூட கூட்டிட்டு வரதா இருந்தா அப்ப வந்து பெரிய டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவும் கிடையாதுல்ல, எல்லாரும் நடந்து தானே வந்திருக்காங்க. அப்ப குத்புதீன் ஐபக் தான் கூட கூட்டிட்டு வந்தது மேபி ஒரு 100 பேர் 200 பேர் வேணா இருக்கலாம் இல்லையா, இல்ல அதுக்கு கூட வேணா இருக்கலாம். பட் இந்த வேலையெல்லாம் அப்ப செஞ்சது யாரா இருக்கு? இந்தியன்ஸா தானே இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை செய்யுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டுக்கணும். பட் நம்ம செஞ்சது யாரா தான் இருக்கணும், இந்தியன்ஸா தான் இருக்கு. ஸோ அப்பவே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, துருப்பிடிக்காத ஒரு இரும்பை கட்டுறதுக்கான எல்லா நாலேஜும் இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்பவும் வந்து என்ன பண்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ரிசர்ச் பண்றவங்க எல்லாரும் இதை வந்து இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால யாராலையும் கரெக்டான ரீசன் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஓகே, துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கான ரீசன் சொல்ல முடியல. ஓகே, இது அதுதான் இப்போ இதுல வந்து மெயினா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெஸ்டிங், இதோட எடை என்ன, அதோட உயரம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். சரியா, இந்த பாயிண்ட் நான் எழுதுறது அப்படின்னு பண்ணிக்கிறேன். Qutub Minar in Delhi was built more than 1600 years ago by the iron workers of India. They had developed a process which prevented iron from rusting. Qutub Minar டெல்லியில் உள்ள ஒரு இரும்பு தூண். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தொழிலாளர்களால் கட்டப்பட்டது. துருப்பிடிக்காத இரும்பை உருவாக்கும் கலையை இந்தியர்கள் அறிந்து வைத்திருந்தனர். ஓகே, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதோட ஹைட், இந்த அயன் பில்லரோட ஹைட் வந்து 8 மீட்டர் ஹைட். Height of iron pillar
is 8 meter and weight 6 ton. 6 டன்னா எவ்வளோ கிலோமீட்டர், சாரி எவ்வளோ கிலோகிராம் வரும்? 6000. ஒரு டன்னுனா எத்தனை கேஜி? 1000 கேஜி. இரும்பு தூணின் உயரம் 8 மீட்டர் மற்றும் எடை 6 டன் அல்லது 6000 கிலோகிராம். அவ்வளவுதான், இந்த லெசன் இதோட முடியுது. இந்த அலாய்ஸோட மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த எது எது எவ்வளவு, சரி பிரான்ஸ்னா எதுலாம் சேர்ந்தது, சால்டர்னா என்ன, அதுக்கப்புறம் பிராஸ்னா என்ன, பித்தளைனா என்ன, அமால்கம்னா என்ன, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா என்ன, ஸ்டீல்னா என்ன, இதோட 2 உலோகங்களை சேர்ந்து நேம் கொடுக்குறோம்ல, அது வந்து இதுல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுறேன். இது எல்லாரும் படிக்கணும். அடுத்த கிளாஸ் வரும்போது இது டெஸ்ட் கொடுப்பேன், மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகேயா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டியூஸ்டே. நான் மண்டே வந்து கிளாஸ் லீவு, ஏன்னா தமிழ் நியூ இயர் வர்றதுனால. ஓகேயா? ஜிகே கொஸ்டின்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ். உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரியோட கேபிட்டல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். Which city is called as city of 7 hills? 7 குன்றுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எகிப்தா? ரோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ரோம். லண்டன் இஸ் பிளேஸ்ட் இன் த பேங்க் ஆஃப் ரிவர். லண்டன் வந்து எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? தேம்ஸ். லண்டனோட மெயின் ரிவர் வந்து தேம்ஸ். ஓகேவா? அடுத்தது சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா என்ன? பெங்களூர். ஏன் அப்படி சொல்றாங்க? சிலிகான் பள்ளத்தாக்கு நகரம். ஏன்னா ஐடி பார்க் நிறைய இருக்கு. ஸோ ஐடி பார்க்னா ஐடி கம்பெனிஸ். அந்த ஐடி கம்பெனிஸ்ல மோஸ்ட்லி அங்க வேலை இது எதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் நடக்கும்? சிலிகான் சிப்ஸ். ஓகேயா? ஸோ அதனால அது என்னன்னு சொல்லுவோம்? சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா, பெங்களூர். சைலண்ட் வேலி ஆஃப் இந்தியா, குஜராத்தா? ஏன் சைலண்ட் வேலினா? ஆன்சர் வந்து கேரளா. சைலண்ட் வேலி ஆஃப் அமைதி பள்ளத்தாக்கு. ஓகே. லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ், 1000 ஏரிகளின் நாடு பின்லாண்ட். பின்லாண்ட் அதுதான் வந்து 1000 ஏரிகளின் நாடு. கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா, கான்பரா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
Capital of New York. Capital of New York வந்து வாஷிங்டன் டிசி கிடையாது. அல்பானி. அல்பனி. இதுல நிறைய இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ அதனால இந்த கேபிட்டல்லாம் நோட்ல நோட் பண்ணா நோட் பண்ணிக்கலாம். நியூயார்க்கோட நான் கொஸ்டின் அனுப்புறேன், இருந்தாலும் நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். நியூயார்க் வந்து அல்பானி. கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து. ஆமா, அமெரிக்கான்னு சொன்னாதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா தான் வாஷிங்டன் டிசி. அடுத்தது கேபிட்டல் ஆஃப் இங்கிலாந்து லண்டன். ஜெர்மனி. ஜெர்மனியோட கேபிட்டல் பெர்லின். Capital of Russia, Moscow. Capital of France, Paris. Capital of Greek, Athens. Rome எதோட capital? செவன் ஹில்ஸ்ங்கிறது அதுக்கு ஒரு நேம் பா. கண்ட்ரி எழுது. ரோம் எதோட கேபிட்டல்? இத்தாலியோட கேபிட்டலா? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட கேபிட்டல் வந்து ரியாத். ரியாத். நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து வெலிங்டன். ஜப்பான் டோக்கியோ. எந்த இயர்ல ஒலிம்பிக்ஸ் டோக்கியோல நடந்துச்சு? 2021. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்தது வந்து 2021. 2020ல நடக்க வேண்டியது 21ல நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் ஆஃப் மெக்சிகோ. மெக்சிகோ சிட்டி. கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியா. சியோல். கேபிட்டல் ஆஃப் கனடா. ஒட்டாவா. பிலிப்பைன்ஸ். மணிலா. பிலிப்பைன்ஸ் வந்து மணிலா. கேபிட்டல் ஆஃப் பாகிஸ்தான்.
Islamabad. Capital of Bangladesh. Kathmandu. சரி. ஒரு நிமிஷம். ஆமா, டாக்கா. பங்களாதேஷ் வந்து டாக்கா ஆப்ஷன் இல்ல. none of this. பங்களாதேஷ் வந்து டாக்கா. DHAKA. இது வந்து காத்மண்டு எதுக்கு வரும்? நேபாள். பூட்டான் வந்து திம்பு. பூட்டானுக்கு திம்பு. ஓகேயா? அடுத்தது கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா. கொழும்பு. அடுத்தது கேபிட்டல் ஆஃப் மியான்மர். நேபிடா. செகண்ட் ஆப்ஷன். தாய்லாந்து. தாய்லாந்து கேபிட்டல் என்ன? பேங்காக். இந்தோனேஷியா. இந்தோனேஷியா வந்து ஜகர்த்தா. ஓகேயா? கேபிட்டல் ஆஃப் ஆப்கானிஸ்தான். காபூல். சைனா. பீஜிங். நேபாள். காட்மண்டு. பூட்டான். திம்பு. Capital of Netherlands. Amsterdam. Which is the largest country in the world? Russia. What is the name of the largest river in the world? Amazon. Longest river nu sonada Nile river. Largest வந்து Amazon. Largest cold desert. மிகப்பெரிய குளிர் பாலைவனம் அண்டார்டிகா. Which of the following lakes is the largest in the world by area? Actually, இது லேக் தான், பட் அதெல்லாம் லேக்னு சொல்ல மாட்டோம். இது காஸ்பியன் சி. ஒரு கடலோட சின்ன சைஸ் லேக்னு சொல்றோம். காஸ்பியன் கடல். கடல்னா பெருசா தானே இருக்கும், பட் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறதுனால காஸ்பியன் சி வந்து லேக். Name the largest dam in the world. Three Gorges. China. Yangtze River. எந்த ஆறின் மேல கட்டப்பட்டதுன்னா Yangtze River. Which of the following is the largest airport in the world?
Saudi Arabia, King Fahd International Airport. Fahd, King Fahd International Airport, Saudi Arabia. Name the largest ocean in the world. Pacific Ocean. மிகப்பெரிய பெருங்கடல் வந்து பசிபிக் பெருங்கடல். டீபஸ்ட் ஓஷன் சொன்னாலும் அதுதான். மிக ஆழமான பெருங்கடல்னு சொன்னாலும் பசிபிக் ஓஷன் தான். ஓகே, அடுத்தது which of the following is the largest animal in the world? Blue whale, நீல திமிங்கலம். எத்தனை யானைக்கு சமம்? ப்ளூ வேலும் யானையை கம்பேர் பண்ணுவாங்க. எத்தனை யானை சேர்த்தா ப்ளூ வேலுக்கு சமம்? ஒரு 2, 3 அப்படியா? 10, 30 யானை. 30 யானை சேர்ந்தா அது ஒரு ப்ளூ வேல். Who is the author of the book Das Kapital? மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினது யார்? கார்ல் மார்க்ஸ். Who is the first president of America? Abraham Lincoln. First president வந்து ஆப்ரஹாம் லிங்கன் தானா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். ஆப்ரஹாம் லிங்கன் கிடையாது. ஓகே, சோ இதுல 40 क्वेश्चंस இருக்கு. இப்போ இத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் அப்படின்னா என்னது? ரோம். லண்டன் இஸ் பிளேஸ்ட் இன் த பேங்க் ஆஃப் ரிவர் தேம்ஸ். சிலிகான் வேலி அப்படின்னு எதை சொல்றோம்? பெங்களூரு. சைலண்ட் வேலி வந்து கேரளா. லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் வந்து பின்லாண்ட். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கான்பரா. நியூயார்க்கோட கேபிட்டல் அல்பானி. இங்கிலாந்து வந்து லண்டன். ஜெர்மனி வந்து பெர்லின். ரஷ்யா மாஸ்கோ. பிரான்ஸ் பாரிஸ். கிரீக் ஏதென்ஸ். சவுதி அரேபியா ரியாத். நியூசிலாந்து வெலிங்டன். ஜப்பான் டோக்கியோ. மெக்சிகோ சிட்டி. சவுத் கொரியா சியோல். கனடா ஒட்டாவா. பிலிப்பைன்ஸ் மணிலா. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத். பங்களாதேஷ் டாக்கா. ஸ்ரீலங்கா கொழும்போ. மியான்மர் நெபிடா. தாய்லாந்து பேங்காக். இந்தோனேஷியா ஜகர்த்தா. ஆப்கானிஸ்தான் காபுல். சைனா பீஜிங். நேபாள் காட்மண்ட். பூட்டான் திம்பு. நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம். லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து ரஷ்யா. லார்ஜஸ்ட் ரிவர் வந்து அமேசான். அமேசான் ரிவர் எந்த கண்ட்ரில இருக்கு? சவுத் அமெரிக்கா. சரியா? சவுத் அமெரிக்கா, அது வந்து பிரேசில். சவுத் அமெரிக்கால பிரேசில்ல இருக்கு. அடுத்தது அண்டார்டிக் தான் வேர்ல்டுலயே கோல்டு டெசர்ட், குளிர் பாலைவனம். லார்ஜஸ்ட் லேக் வந்து காஸ்பியன் சி. த்ரீ கார்ஜஸ் வந்து லார்ஜஸ்ட் டேம். அடுத்தது சவுதி அரேபியால ஏர்போர்ட் தான் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்.
பசிபிக் ஓஷன் தான் என்னது லார்ஜஸ்ட் ஓஷன். அடுத்தது ப்ளூ வேல் தான் லார்ஜஸ்ட் அனிமல். அண்ட் ஆல்சோ ப்ளூ வேல் வந்து ஒரு ஃபிஷ் கிடையாது, என்னது மேமல்ஸ், பாலூட்டிகள். ஓகேவா, ப்ளூ வேல் வந்து ஒரு மேமல் சேர்ந்தது. உலகின் மிக சாரி டாஸ் கேபிட்டல்ங்கிற நூல் எழுதினது யாரு? கார்ல் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து வாஷிங்டன். விஜயபுரம். அந்தமான் நிக்கோபாரோட நியூ கேபிட்டல் வந்து விஜயபுரம். ஓகேயா, அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்றேன்னு சொன்னீங்க, அந்த மாடர்ன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் அது வந்து ஐன்ஸ்டீன். ஓகேயா, நவீன இயற்பியலின் தந்தை அப்படிங்கிறது யாரு? ஐன்ஸ்டீன். ஓகே, அடுத்தது சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், வெயிட் பண்ணணும். ஓகே, அந்த சயின்ஸ் கொஸ்டின் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே உள்ள சயின்ஸ் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் பார்த்துருக்கோம். இது டெஸ்ட் பிடிஎஃப் ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. ஏஎல்பி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தியரி வந்து நம்ம பிடிஎஃப் அனுப்பல, தியரி நோட்ஸ் தான் கொடுத்தோம், அந்த வீடியோஸ்ல பார்த்துக்கோங்க நோட்ஸ். இதோட அனௌன்ஸ்மெண்ட், இந்த ஏஎல்பி எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க 2025க்கு. சரியா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டிப்ளமோ முடிச்சவங்க வேற யாரும் எழுதலாம். 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சவங்க, ஓகே, டிப்ளமோ முடிச்சவங்க, இவங்க எல்லாருமே எழுதலாம். இதுல சிவில் மட்டும் வராது, சிவிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வராது, மற்றது எல்லாமே அப்ளை பண்ணலாம். ட்ரிபிள்இ, இசி டிப்ளமோல இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ்,
எல்லாமே அப்ளை பண்ணலாம், சிவில் பண்ண முடியாது. 10th ஐடிஐ 10th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருக்கவங்க பண்ணலாம். சரி, இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அதனால இந்த இது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, அதை அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாம் கண்டிப்பா இந்த இயர் எண்டு வரைக்குள்ள எப்போ வேணாலும் இருக்கலாம். டைம் நிறைய இருக்கு. நீங்க போன எக்ஸாம்ல மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல ட்ரை பண்ணி இதை கிளியர் பண்ணிருக்கு இப்பத்துல இருந்து இதை வந்து ப்ராக்டிஸ் போட்டுட்டே இருக்கணும். எக்ஸாம் வந்து நிறைய டைம் இருக்கு, ரொம்ப லேட்டா தான் ஒரு எக்ஸாம். பட் கால் பர் டைம் இப்ப போட்டுருக்காங்க, உங்களுக்கு எலிஜிபிள் வராது. நான் சொல்றது இதுக்கு மட்டும்தான், இது வந்து நார்மல் டிகிரி உள்ளவங்க பண்ண முடியாது. ஓகே, 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிறவங்க ஒரு போஸ்டிங் மட்டும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மூணு ஸ்டேஜ். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், மெமரி பண்ண. சரி, ஓகே, அது இன்னும் அப்டேட் ஆகல வெப்சைட்ல. நமக்கு வெப்சைட்ல போட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏஎல்பி எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ லாஸ்ட் டேட், அது எல்லாமே நான் அப்ளிகேஷன் வெப்சைட்ல போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து மண்டே லீவு. அடுத்த கிளாஸ் வந்து எப்போ? டியூஸ்டே. டியூஸ்டே வந்து எல்லாரும் வரும்போது எதை படிச்சுட்டு மெட்டல் அண்ட் நான் மெட்டலை படிச்சுட்டு ஓகேவா? அதோட கிளாஸ், அது பிடிஎஃப், அதை நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப நம்ம சயின்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோமா? ஆல்ரெடி பிசிக்ஸ்ல 4 லெசன் படிச்சோம். சயின்ஸ்ல மொத்தம் எத்தனை லெசன் சொல்லிருங்க மேம்? 5 லெசன் சொல்லியிருந்தேன்னா அதுல ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசன் என்னது? பீரியாடிக் டேபிள். சரியா? ஸோ அந்த பீரியாடிக் டேபிள் வந்து அடுத்த லெசன்ல இருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் ஃபுல்லாவே சயின்ஸ் இருக்கும். அண்ட் அப்போ ஒருவேளை சயின்ஸ் போர் அடிச்சா ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்? இத்தனை பேருக்கா? ஓகே, ஏன் அப்ப சயின்ஸ் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது? அப்ப யாருமே இவ்வளவு ஆர்வமா தூக்க மாட்டேங்கிறீங்க, கை தூக்க மாட்டேங்கிறீங்க? சயின்ஸ் கிடைக்கல. கெமிஸ்ட்ரி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, ஹிஸ்டரி எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு செக் பண்ணலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிற ஆன்சர் புரியும், பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல. நமக்கு வந்து ஹிஸ்டரி மேஜர் பார்ட் வந்து என்னன்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதாவது எப்படி நம்ம சுதந்திரம் வாங்கணும், யார்கிட்ட இருந்து? பிரிட்டிஷ்ல இருந்து. ஓகேயா? நம்ம பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன்ஸா, இல்ல அவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? போர்ச்சுகல். அவங்கதான் வந்தாங்க ஃபர்ஸ்ட். அவர் லைக் போர்ச்சுகல்ல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் மாலுமி, அவர் பேர் என்ன? கேப்டன் வாஸ்கோட காமா. அவர் எங்க வந்து இறங்கினாரு? கேரளால காலிக்கட் அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கினாரு. ஓகேவா? சோ அப்படி அவர் வரும்போது அவரு இங்க இருக்கக்கூடிய மன்னர் இருப்பார்ல, கேரளால இருக்கிற மன்னர், அவர் வந்தோடனே வரக்கூடாதுன்னு தடுத்தாரா, இல்ல வரவேற்று எல்லாம் செஞ்சு வசதியும் செஞ்சு கொடுத்தாரா? இதுல நிறைய நம்ம பாலிடிக்ஸ் படிப்போம், நிறைய சண்டையை படிப்போம், அவர் ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டாரு, எல்லாமே படிப்போம். கரெக்டா? அவரு சாமரின் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் அப்ப இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, இவங்களை வந்து ரொம்ப
வரவேற்று எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வாஸ்கோட காமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் அவங்களோட கேம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிட்ட யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கல. சோ அப்போ சாமரினே திருப்பி என்ன பண்றாரு, வாஸ்கோட காமாவை எதிர்க்கிறாரு. ஓகேவா? இங்க இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேருக்கும் போர் வருது. அப்ப இதுல ஜெயிச்சது யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? வாஸ்கோட காமா ஜெயிக்கிறாரு. ஓகே, அவரு கூட கொண்டு வந்திருந்த நிறைய பேரு சேர்ந்து அந்த இடத்த ஜெயிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இவங்களை பார்த்துதான் மத்த யூரோப்பியன்ஸ் உள்ள வராங்க. அப்படி வந்தவங்க தான் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? மத்தவங்க எல்லாரையும் எதிர்க்க முடியல. பிரிட்டிஷ், போர்ச்சுகல் சரி அண்ட் நெதர்லாந்துல இருந்து வந்தவங்க யாராலையுமே பிரிட்டிஷை எதிர்க்கவே முடியல. ஏன்? பிரித்து கையாளும் திரை, ஆளும் திறன். அதாவது ஒற்றுமையா இருந்தாங்கன்னா ஏதாவது ரீசன் சொல்லி முதல்ல என்ன செய்வாங்க, பிரிச்சிருவாங்க. ஓகேயா? ஒரு சண்டை மூட்டி விடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆர்டரை வந்து போடுவாங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க. ஓகே, இங்க வந்து பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களோட ட்ரேட் சென்டர் இங்க போட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு பர்மிஷன் கொடுத்த அரசர் யாரு? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் தான் வந்து பர்மிஷன் கொடுத்திருப்பாரு. ஜஹாங்கீர் யாரு? அக்பருக்கு யாரு? அக்பருக்கு ஜஹாங்கீர் யார்? அப்படியா? ஷாஜகான் யாரு? ஜஹாங்கீரோட பையன். கன்ஃபார்ம் இல்ல, எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே, ஜஹாங்கீர். இது நாளைக்கு எனக்கு பார்க்கணும்னு சொல்லுங்க. பாபர், அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், அவுரங்கசீப், இவங்கெல்லாம் யாரு? சரியா? அந்த ஆர்டரை கரெக்டா சொல்லணும். இதுல ஜஹாங்கீர் சாரி ஷாஜஹான் கட்டினது தான் என்னது? தாஜ்மஹால் அண்ட் வேற ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. இதெல்லாம் யார் கட்டினது? ஷாஜஹான் கட்டினது. கரெக்டா? ஜஹாங்கீர் வந்து இருந்தப்போ அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. அப்படி உள்ள வந்தவங்க தான் யாரு? பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் அவங்க வந்து நிறைய அவங்களோட ஒவ்வொன்னா ஒவ்வொரு இடத்தையா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பிடிச்சு கடைசியில கொல்கத்தாவை ஸ்ட்ராங் ஆக்குனாங்க, அப்புறம் சென்னையை ஸ்ட்ராங் ஆக்குனாங்க, அப்புறம் டெல்லி. ஓகேயா? ஸோ இப்படி அவங்க வந்து பிடிச்ச இடம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கி மெயினா வந்து என்ன போட்டாங்க, ரயில்வே ட்ராக் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? ஆக்சுவலா அவங்க இங்க இருந்து போவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படிதானே? இங்கதான் இருக்கும், இது நம்ம நாடுதான் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்க வந்து அவங்க இங்கிலாந்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இங்கேயும் பண்ணாங்க. ட்ரேட், அதாவது வணிகத்தை விரிவாக்கணும்னா என்ன செய்யணும்? டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்காக நிறைய ரயில்வே ட்ராக் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு இப்பவும் யூஸ் ஆகுது. அப்படிதானே? ஸோ வேற அவங்களோட முக்கியமானது எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இப்பவும் ஃபாலோ பண்றோம். அண்ட் அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷனோட அசம்பிளி மோஸ்ட்லி அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஓகே, இது எல்லாமே அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன நல்லது அப்படின்னு சொல்லலாம். எப்போ நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு? 47 ஆகஸ்ட் 15. ஓகேயா? எப்போ ரிபப்ளிக் டே? எப்போ? 1950 ஜனவரி 26. ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது எப்போ? பிரிட்டிஷ் இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 1935. அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் ஆகுறது எப்போ? அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம அதை மாத்தணும்ல, நம்ம இந்தியாவுக்கு மாத்தினது எப்போ? 1949. ஓகேவா? 1949ல மாத்திருக்கோம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? ராஜேந்திர பிரசாத். சரி, நமக்கு அதிகம் சுதந்திரம் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசனா நம்ம யார சொல்லுவோம்? மகாத்மா காந்தி. அவரோட என்ன போராட்டம்? அஹிம்சா. ஓகேயா? அண்ட் நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல போராட்டம் செஞ்சவங்க. அதுல மெயினா சொல்ல போனா காந்தி, அப்புறம் நேதாஜி, வஉசி, பகத்சிங், நேதாஜி,
நேதாஜி மெயினா சொல்லணும் அப்படிதானே? அப்ப வந்து ரெண்டு டீமா இருந்திருப்பாங்க. ஒண்ணு ஒரு சைடு எல்லாரும் காந்தி ஓட வழியில போவாங்க, இன்னொரு எல்லாரும் என்ன போவாங்க, நேதாஜி வழியில போயிருப்பாங்க. சோ ரெண்டு பேருமே அவ்வளவு தீவிரமா போராடினாங்கன்னு சொல்லலாம். ஓகே, சோ இது மாதிரிதான் ஹிஸ்டரி போகும், கதை தான் ஃபுல்லா. நம்ம வந்து இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இயர், ஓகே, வருஷம். நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆச்சு, ஓகே. அப்புறம் குவைட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, 1942. 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம், ஓகே. இந்த மாதிரி இயர் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய போராட்டம் பண்ணி அப்போஸ் பண்ணிருப்பாங்க நம்மள ஆங்கிலேயர்களை. அது எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1857. இது எப்போ, இது என்ன இயர் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆக்சுவலா முதல் சுதந்திர போர், கிரேட் ரிவோல்ட், ஓகே, அதாவது பெரும் கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்பட காரணம் என்ன? மிலிட்ரியில சேர்ந்த ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு துப்பாக்கியில தோட்டா கொடுக்கும்போது அதுல என்ன இருக்கு, ரெண்டு இது செய்திருப்பாங்க. ஒண்ணு பன்றியோட கொழுப்பு, மாட்டுடைய கொழுப்பு, ரெண்டுமே தான் சேர்த்திருப்பாங்க. இது வந்து அங்க யூஸ் ட்ரெடிஷ்னலா அங்க ஃபாலோ பண்றவங்க இது பிடிக்காது இல்லைன்னா, சோ அதனால இத வந்து எதிர்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எதிர்த்தவர் யாரு? மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே எதிர்த்திருப்பாரு. சோ அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கன்னா மீரட் அப்படிங்கிற இடத்துல இருந்து, ஓகேயா, பாரக்பூர். சோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. நிறைய அங்கங்க ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு தலைவரை வச்சு அவங்க போராட ஆரம்பிப்பாங்க. அதுல வர்றவங்க தான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். அவங்க நேம் என்னன்னு தெரியுமா? ஜான்சி ராணியோட பேர் என்ன? ஆக்சுவலா ஜான்சிங்கிறது அவங்க இருந்த இடத்தோட பேரு. அவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன? ஒரு மூவி இருந்ததுல, ஒரு மூவி வந்ததுல ஜான்சி ராணி லட்சுமி பாயை பத்தி ஒரு மூவி வந்ததுல ஹிந்தில, அது பாத்துருக்கீங்களா? மணிகர்ணிகா. மணிகர்ணிகா. சோ அதுதான் அவங்களோட நேம், ஓகேயா, ஒரிஜினல் நேம். சோ அதுல என்ன நடந்துச்சு இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் நம்மளோட நேஷனல் மூமெண்ட், இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நமக்கு வந்து நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்லணும்னா 1600 இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் பிரிட்டிஷ் வருவாங்க, ஓகே. அப்பத்துல இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம அப்படியே லைனா படிச்சுட்டே வருவோம். அதுதான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் 1947 வரைக்கும் நம்ம படிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஐஎன்எம் சொல்றோம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஓகேவா. இந்த மெயினா ஸ்டார்ட் ஆகுறது இந்த 1857 இருந்து இதுதான் நம்ம நேஷனல் மூமெண்ட் சொல்றது. பட் இது வந்து யூரோப்பியன்ஸ் வந்த இயர் இருக்குல்ல, அதெல்லாம் இது வரதுக்கு என்ன ரீசன் முன்னாடி படிப்போம் இல்லையா, அதெல்லாம் இங்க இருக்கும், ஓகேவா. அந்த ரீசன் அதுலதான் இந்த பிளாசி போர் நடக்கும். பிளாசி போர்னா என்ன? பேட்டில் ஆஃப் பிளாசி, ஓகே. அதுல யாருக்கு யாருக்கும் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதுல யாரு ஜெயிச்சா, அதுல ஜெயிச்சு அடுத்து என்ன பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா வரும். ஸோ அதை பத்தின பாயிண்ட்ஸ் வர்றதுதான் இது ஹிஸ்டரி. அதுல கம்மி தான், நீங்க அது நல்லா படிச்சாலே போதும், ஓகே. அது வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, நான் போடல, மிடிவல் ஹிஸ்டரி போல. நான் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆமா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஒவ்வொருத்தரும் அவங்க வரும்போது கம்பெனின்னு தான் பேர் வைக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா, நம்ம இந்தியா வந்து வேர்ல்டுல ஈஸ்ட் சைட்ல இருக்கும். ஸோ எல்லாரும் டச்சு சரி போர்ச்சுகல் சரி வரும்போது எல்லாருமே அவங்க பேர் வைக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யாரு? அவங்க வந்து அது என்ன பிரச்சனைனா ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்ப டல்ஹவுசி வந்து கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. டல்ஹவுசி வந்து ஒரு திட்டம் போட்டிருப்பாரு. என்னன்னா
வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆளக்கூடிய அரசருக்கு சொந்தமா குழந்தை இல்லைன்னா அவர் தத்தெடுக்க கூடாது. ஸோ அந்த அரசாங்கத்தையே யார்கிட்ட கொடுத்துடணும், பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கும். அதை எதிர்த்து வர்றதுதான் ஜான்சி ராணி போராடுவாங்க. ஓகேயா? ஸோ ஹிஸ்டரியில எடுத்தா யாரும் தூங்க மாட்டீங்களா? நல்லா கவனிப்பீங்களா? அப்ப சயின்ஸ் மட்டும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சயின்ஸ் எனக்கு சயின்ஸ் ஏன் நீங்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு போகுமா வருது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களா ஆன்சர் எல்லாம் கேட்டா? இதுல எவ்வளவு ஆன்சர் சொல்றீங்க, அதுல யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, இப்ப நான் கேக்கட்டா? இப்ப நடந்த மெட்டல் நான் மெட்டல்ல கேக்கட்டா? சொல்றீங்களா? அது சொல்ல மாட்டீங்கன்னு சொல்றீங்களா? சரி, என்டிபிசி எக்ஸாம் டேட்டா லேட் ஆகுது, என்ன பண்ணலாம்? லேட் ஆனா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்களால இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா எத்தனை போட முடியும் தெரியாது. ஸோ அதனால இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் படிக்கிறது, என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடலாம். லேட் ஆனா நல்லதுதான். ஓகே, வேற எது டவுட் இருக்கா? ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுறேன். மீதியில நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டியூஸ்டே. ஓகே, தேங்க்ஸ்.